ஒரு சிறிய கிராமத்தில் வசித்தார் ஒரு இயல்பான மனிதர். ஆனால் அவருக்கு ஒரு பெரிய ஆசை. தன் வாழ்வை முழுமையாக அன்னை பகவதியின் பாத சேவையில் செலவழிக்க வேண்டும். ஆனால் அவருடைய வாழ்க்கையில் சிக்கல்கள் குறைவாக இல்லை. கடன்கள், குடும்ப தகராறுகள், வேலை பிரச்சனைகள் என ஒன்றன் பின் ஒன்றாக தோன்றின. ஆனாலும் அவர் சோரவில்லை. தினமும் காலை இரவு நேரங்களில் அன்னை பகவதியின் முன் நாம ஜபம் செய்து பூஜை செய்து அவளது திருநாமத்தை உரைக்கத் தொடங்கினார். ஒரு நாள் மிகுந்த மன அழுத்தத்தில் அவர் அமர்ந்து அன்னையின் முன்பு அழுதார். அம்மா, உன் மீது என் முழு நம்பிக்கை. உன் பாதத்தில் என்னை முழுமையாக அர்ப்பணம் செய்துள்ளேன். ஆனாலும் என் வாழ்க்கையில் சிக்கல்கள் குறையவில்லை. என்னை ஏன் மறந்துவிட்டாய்? அந்த இரவு கனவில் அன்னை தனது புனித வடிவில் அவரை தோன்றி மென்மையாக கூறினாள். என் குழந்தை, உன் வாழ்க்கையின் சிக்கல்களை நான் விரைவில் தீர்க்கக்கூடும். ஆனால் அந்த சிக்கல்கள் உன்னை என்னிடம் இன்னும் நெருக்கமாக கொண்டு வந்துள்ளன. உன் ஜபம், உன் நம்பிக்கை, உன் சமர்ப்பணம் எனக்கு மிகவும் இனிமையானவை. உன் வாழ்க்கையை இதுதான் அழகாக மாற்றும். அந்த பக்தன் அந்த கனவுக்கு பிறகு மேலும் உற்சாகமாக நம்பிக்கையுடன் அன்னை பகவதியை பிரார்த்திக்க தொடங்கினார். காலப்போக்கில் அவரது சிக்கல்கள் அனைத்தும் தீர்ந்தன. அவர் ஆனந்தமாகவும் சமாதானமாகவும் வாழ்ந்தார். இந்த கதை நம்மிடம் சொல்கிறது, நாம் நம்பிக்கையுடன் பக்தியில் நிலைத்திருந்தால் கடினமான சூழ்நிலைகளும் நம்மை தாழ்த்தாது. அது நம்மை உயர்த்தும் வழிகாட்டியாக மாறும்.